அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் கடவுள் அறிவார் என்பது அவர்களுக்கு தெரியாதா? அவர்களில் ஒருவரின் விருப்பத்தின் மூலம் மட்டுமே வேதத்தை அறியாதவர்களும் உள்ளனர். எனவே தங்கள் கைகளால் வேதத்தை எழுதி பின்னர் அதை ஒரு சிறிய விலைக்கு மாற்றுவதற்காக இது கடவுளிடமிருந்து வந்தது என்று கூறுபவர்களுக்கு கேடு. அவர்களின் கைகள் எழுதியதற்கு அவர்களுக்கு கேடு. அவர்கள் சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு கேடு. மேலும் நெருப்பு எங்களை ஒருபோதும் தொடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். சில நாட்கள் தவிர நீங்கள் அல்லாவிடம் உடன்படிக்கையை ஒருபோதும் மீறமாட்டான் அல்லது அல்லாவைப் பற்றி நீங்கள் அறியாததை சொல்கிறீர்களா? ஆம், தீமை செய்து பாவத்தால் சூழப்பட்டவர்கள் அவர்கள் நரகத்தின் தோழர்கள். அவர்கள் அதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்வர்கள் அவர்கள் சொர்க்கத்தின் தோழர்கள். அவர்கள் அதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். இஸ்ராவேல் சந்ததியினரிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தபோது, ஓ இஸ்ராவே, அல்லாஹவைத் தவிர வேறு யாரையும் வணங்காதே. பெற்றோர்கள், உறவினர்கள், அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு கருணை காட்டு. மக்களிடம் கனிவாகப் பேசுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜகாத்தையும் கொடுங்கள். நீங்கள் வெறுத்த நிலையில் உங்களில் ஒரு சிலரைத் தவிர மற்றவர்கள் திரும்பிச் சென்று விட்டீர்கள்.